சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கியிருக்கும் நிலையில் 9 தொகுதிகளை உள்ளடக்கிய திருச்சி மாவட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கடும் போட்டி நிலவி வருகிறது. திருச்சியில் 2016க்கு முன்பு வரை அமைச்சர் நேரு எங்கு போட்டியிடுகிறாரோ அதுவே நட்சத்திர அந்தஸ்து உடைய தொகுதியாக பார்க்கப்பட்ட நிலையில் அன்பில் மகேஷ் வருகைக்கு பிறகு திருவெரும்பூரும் முக்கியத்துவம் பெற்றது. தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிடுவதால் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையையும் ஈர்த்துள்ளது திருச்சிராப்பள்ளி. திமுக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரான அன்பில் மகேஷ் வசமுள்ள 3 தொகுதிகளிலும் கடும் போட்டி நிலவுகிறது. மாவட்ட அரசியலில் தனது ஆளுகையை நிலைநாட்ட விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜை வெற்றி பெற வைப்பது அன்பில் மகேஷுக்கு அவசியமாகி உள்ளது. மேலும் அமைச்சர் நேருவின் அதிதீவிர ஆதரவாளராக அறியப்பட்ட நவல்பட்டு விஜி திடீரென தாவேக்கவில் இணைந்து திருவெரும்பூரில் அன்பில் மகேஷுக்கு எதிராக போட்டியிடுவது, மற்றொரு பக்கம் மணப்பாறை தொகுதியை தொடர்ந்து கூட்டணி கட்சிக்கே ஒதுக்குவதால் மனச்சோர்வு அடைந்துள்ள திமுக நிர்வாகிகளை சரிகட்ட வேண்டிய பொறுப்பும் அன்பில் மகேஷ் வசம் உள்ளது. அதே வேளையில் அமைச்சர் நேருவுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தொட்டியம் ராஜசேகரன் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார். 2011 முதலே அமைச்சர் நேரு தரப்பும் ராஜசேகரன் தரப்பும் மாவட்ட அரசியலில் எதிரும் புதிரமாக இருந்து வரும் நிலையில் கவனம் ஈர்த்துள்ளது திருச்சி மேற்கு. லால்குடி தொகுதியில் 2006ஆம் ஆண்டு முதல் தொடர் வெற்றியாளராக இருந்து வந்த சவுந்தர பாண்டியனுக்கு மாற்றாக புதிய வேட்பாளரை திமுக நிறுத்தியிருக்கும் நிலையில் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் பவுன்சர்கள் சூழ தொகுதியை வலம் வந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். தாவேக சார்பில் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் இளைஞர்கள் துணையுடன் தனது செல்வாக்கை நிலைநாட்ட முயற்சிப்பதால் அமைச்சர் நேருவின் சொந்த தொகுதியான லால்குடியை தக்க வைப்பதில் திமுகவிற்கு சவால்கள் இருக்கக்கூடும் என்கிறார்கள். ஸ்ரீரங்கம் தொகுதியில் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏ பழனி ஆண்டிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு புதுமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பதால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வென்ற தொகுதியை மீண்டும் வசப்படுத்த அதிமுக முயற்சித்து வருகிறது. மேலும் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் அதிமுக சார்பில் RV பரதனும் திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ கதிரவனும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கட்டுக்கட்டாக பரிசு பொருட்களை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பறக்கும் படையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள்.